வணக்கம் நண்பர்களே. நமது முன்னோர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, காலை எழுந்தவுடன் குளிக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதுவும் சமைப்பதற்கு முன்பாக குளிக்க வேண்டும் என்று கூறுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் குளிப்பதற்கு என்றே சில விதிகள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்து மத சாஸ்திரங்களின்படி ஒருவர் குளிக்கும் பொழுது நிர்வாணமாக குளிக்கக்கூடாது என்று கூறப்படுகின்றது. ஆனால் நம்மில் பலர் குளிக்கும்போது ஆடைகள் இல்லாமல் தான் குளிப்போம். இதனால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது. மேலும் தீய சக்திகள் வீட்டில் நுழையும் என்ற ஐதீகமும் உள்ளன. இதனால் குளிப்பவரின் மனமானது பாதிக்கப்படும். எனவே குளிக்கும் பொழுது ஏதாவது ஒரு உடை கட்டாயம் அணிந்தே குளிக்க வேண்டும். மேலும் ஆடை இல்லாமல் குளிப்பதால் லட்சுமி தேவி கோபப்படுவாள். அதனால் அவர்களின் பொருளாதார நிலை பாதிக்கப்படுவதோடு பணவரவும் குறையும். அது மட்டும் அல்லாது சில சமயங்களில் பித்ரு தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏனெனில் நாம் நிர்வாணமாக குளித்தால் நமது முன்னோர்கள் கோபப்படுவார்கள் என்பதனால். மேலும் இதற்கு பின்னால் ஒரு புராண உண்மையும் உள்ளது. அது யாதெனில், ஒரு சமயம் கோபியர்கள் குளத்தில் நீராடி கொண்டிருந்தனர். அவர்களின் ஆடையை கிருஷ்ணன் மறைத்து வைத்து விட்டார். பிறகு கோபியர்கள் அனைவரும் அவரிடம் கெஞ்சிய பிறகு உடைகளை அளித்தார். இதற்கு காரணம் ஒருபோதும் நிர்வாணமாக குளிக்கக்கூடாது என்பதனை உணர்த்துவதற்காகவே ஆகும். இது மட்டும் அல்லாது வேறு ஒரு காரணமும் கூறப்படுகிறது. அது என்னவென்றால், நம் வீட்டின் குளியல் அருகில் நாம் குளித்து கொண்டிருக்கும் போது ஏதாவது விஷ ஜந்துகள் வந்துவிட்டால் அவசரமாக நாம் வெளியில் ஓடி வர முடியாது என்ற காரணத்திற்காகவும் தான். காரணங்கள் எதுவாகினும் குளிக்கும் பொழுது உடைகளை அணிந்து குளிப்பதே நன்று. நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை சந்திப்போம்.